இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட விஜய் மற்ற மாவட்டங்களில் பரப்புரையின் போது ஏற்படாத நிகழ்வு கரூரில் மட்டும் எப்படி நடந்தது என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பாக விஜய் பேசியது கருத்தும் பேசுபொருளானது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி கரூரில் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போது அவரை பற்றிய சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அவர் பதிலளித்தார். தாவேக சார்பில் தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நெரிசல் சம்பவம் நடந்த மறுநாள் வேலுச்சாமிபுரத்தில் 2000 செருப்புகள் கிடந்தன, ஒரு குடிநீர் பாட்டில் கூட இல்லை என்று கூறினார். விஜயின் பரப்புரை நிகழ்ச்சிகள் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரூர் துயர சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்பது பற்றிய பேசிய திருமாவளவன் அவ்வாறு செய்வதற்கு தமிழக அரசு அஞ்சுகிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட இதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்றுதான் விஜய் குறியாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். அதனை அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி என் ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியினர் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றுவிட்டனர். கட்சி சார்பில் எந்த வருத்தமும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த செயலை நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அக்டோபர் 4ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா சில தினங்களுக்கு முன்பு தனி விமானம் மூலம் டெல்லி சென்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் விமான நிலையத்திற்கு வெளியே வந்த அவரிடம் ANI செய்தி முகமை கேள்வி எழுப்பியது. அப்போது நீதியின் வழியில் செயல்படுகிறோம், நீதி மற்றும் உண்மை வெளிவரும் என்று மட்டும் பதிலளித்தார். உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள் வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பலவற்றிலும் இந்தியாவிற்கே முன்னாடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என அந்த பதிவில் தெரிவித்திருந்தார்.